உதயநிதி ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கதர்ன கேங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபாசத்துக்கு மொத்த உருவமும் குத்தையும் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தாவேக்காக்காரனுங்க. நீங்கள் பேசாத பேச்சாடா, நீங்கள் பண்ணுற கமெண்ட்டே எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது ஊரே பார்த்துட்டு இருக்கு. உங்களை மாதிரி ஒரு ஜோம்பி கூட்டத்தை இன்னும் இந்த சமுதாயம் பார்த்துருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தாவேக்காக்காரனுங்க இவனுங்க ஆபாசத்தை பற்றி பேசுகிறானுங்க. அவர் உதயநிதி ஆபாசமாக பேசிட்டாரு. சரி, தண்ணின்னு சொன்னார். தண்ணி ஆபாசமாடா? குடிக்கிறது எதை குடிக்கிறீங்க? மூத்திரத்தை குடிக்கிறீங்களோ? மூத்திரத்தையா குடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் அவருக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. குளிக்கிறதுக்கு, வீட்டில் துணி துவைக்கிறதுக்கெலாம் தண்ணி உங்கள் வீட்டில் வராதா? உங்களுக்கு தண்ணி தேவை கிடையாது. உங்களுக்கு தண்ணின்னா எந்த தண்ணி உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு தெரியல. இறைவனுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த தண்ணியை நினைக்கிறீங்கன்னு. எங்களுக்கு தண்ணின்னு சொன்னால் குடிக்கிற தண்ணி ஞாபகம் வரும். துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, குளிக்கிறதுக்கு, செடி ஊற்றுற தண்ணி, சமையல் தண்ணி, இந்த மாதிரி எல்லா தண்ணியும் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். மைண்டு ஃபுல்லாக கரப்டடு. ஆதவர்ஜுனா இன்னைக்கு பேசுகிறாரு, கக்கூஸில் போய் ஒழிஞ்சிருந்தார் அப்படின்னு. ஏன் உங்கள் புத்தி எப்போ பார்த்தாலும் கக்கூசு, மூத்திரம், பீயி, கெட்ட வார்த்தை, அசிங்கமான விஷயங்கள்லேயே உங்கள் எண்ணங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரில. அப்புறம் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு, அவர் நல்ல மனநல டாக்டராக பார்க்கணும் அப்படின்னு. சவுக்கு சங்கரும் சொல்லியிருக்காரு, அவருக்கு நான் சைக்காட்ரிக்ட போய் நான் கேட்டேன் அப்படின்னு. இந்த 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 டேஷ் கதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கவே இல்லை. இந்த டேஷ் கதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உதயநிதியை பார்த்துக்கிறதுக்கு அவருடைய ஃபேமிலி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, இறைவன் அருளால் மனைவி, மகன், மகள் எல்லாரும் இருக்காங்க, குடும்பம் இருக்குது, இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. அவருக்கு என்ன மாஸ் இருக்குன்றது நேற்றுக்கே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த கூட்டம் கவர்ச்சிக்காக வந்த கூட்டம் கிடையாது. ஐயோ எங்கள் அண்ணா என்ன சூப்பராக இருக்கிறாரு, ஐயோ எங்கள் அண்ணா என்ன அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு வரல. எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன் நீங்கள் கூட்டு பிரிக்கீங்கன்னு வந்தாங்க. நேற்றைக்கு பொதுவாக உங்கள் டிவிக்கள் எப்படி தெரியுமா, விஜய் வச்சு தான் உங்கள் கட்சி, நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடையாளம் விஜய் மட்டும் தான், ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு அடையாளம். என்னன்னா உங்கள் ரசிகர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க. தொண்டர்கள்னு சொல்கிறதுகளுக்கு இன்னும் வளரல. ஸோ உங்கள் ரசிகர்கள்லாம் சந்தோஷப்படுத்துறது உங்களுடைய தலைவருடைய வேலை. ஆனால் எங்கள் கூட்டம் இருக்குல்ல, எங்களோட திமுக இருக்குல்ல, நேற்றுக்கு ஒவ்வொரு தொண்டனையும் நினச்சி தலைமை சந்தோஷப்பட்டிருக்கும், தலைவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நமக்காக இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வேலையை விட்டு. ஏன் உங்கள் போலீஸ் அவ்வளோ தூரத்துக்கு வரவழைச்சிங்களே, தஞ்சாவூர்லேருந்து இவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டு காசெல்லாம் செலவு பண்ண முடியாது. அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்கள் உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இவ்வளோ தூரத்துக்கு காலையில் கழிச்சிங்க? தஞ்சாவூரில் இதுக்கு வந்திருப்பீங்க, போலீஸே இல்லையா? இங்கே நீங்கள் என்கொயரி கூட்டம் சம்மன் கொடுத்தா வராமல் இருந்திருப்பாங்களா? அப்போது உங்களுடைய பவரை காட்டுறதுக்காக நீங்கள் செஞ்சீங்க. அதில் உங்களுக்கு செலவெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரில. கடைசியில் கோர்ட்டில் கூட்டு வாங்கினதுக்கப்புறம், அங்கேயும் அசிங்கப்பட்டதுக்கப்புறம், இல்லை ஒரு ஃபார்மல் என்கொயரிஸ் தான் கூட்டு போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நீங்கள் தஞ்சாவூரில் கூட்டிகிட்டு போய் அப்பவும் எங்கள் அண்ணன் இறங்கலை கெட்டா. அதில் 8 மணி நேரம் அலை கழிச்சிட்டிங்களாம். 8 மணி நேரம் இல்லை ராஜா, நீங்கள் 20 மணி நேரம் நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் எங்கள் அண்ணன் ஜாலியாக வர்றாரு. 6 மணிக்கு ஆட்டோ ஓடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன அதுவா, இல்லை அவரை இதுவா, இல்லை அவரை கவர்ச்சி கண்ணியா? ஐயோ 6 மணிக்கு மேலே போனால் எனக்கு ஸ்கின் கேர்லாம் போகணும், எனக்கு டைம் ஆயிடும்னு சொல்கிறதுக்கு. எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்து இதை பார்த்து வளர்ந்தவர், தாத்தா அப்பாவெல்லாம் பார்த்து வளர்ந்தவர். இந்த கரூரில் கூட போன வருஷம் சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எல்லாரும் ஓடி போயிட்டீங்க, எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டீங்க. என்ன எங்கே இருக்கீங்கன்னு ஒருத்தரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எங்கள் அண்ணா துபாயிலேருந்து வந்தார். துபாயிலேருந்து வந்தார் நைட்டு. அதனால் இந்த 7 மணி நேரம் அலை கழிக்கிறது, இல்லை போலீஸ் வரல நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். எங்கள் அண்ணன் அழகாக காற்று வாங்கிட்டே வந்தாங்க. அதில் ஏசியில் தான் இருப்பாங்க. எங்கள் அண்ணன் ஏசியில் இல்லாமல் இந்த லைட்டை ஆன் ஆஃப் பண்ணி விளையாடுவார். ஃபுல்லாக ஸ்க்ரீனை ஏற்றிட்டு தான் போவார். இந்த சீன்லாம் எங்கள் அண்ணன் கிடையாது. ஏன்னா இவங்க மக்களுக்கான தலைவர்கள், மக்களுக்காக வரக்கூடியவங்க. அதனால தான் மக்களாகிய நாங்கள் அங்கே போய் நின்றுட்டுருந்தோம். புரிஞ்சிச்சா? அதனால் இந்த வார்த்தை கடத்தி பேசுகிறது இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் அடங்க மாட்டேன்னு இருக்கீங்களே. அப்புறம் பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றி வேறு பேசணுமா? அதை தான் ஒரு கர்ப்பமும் இல்லையே. இவங்க பண்ணுறது தானே பட்ஜெட்டு. ஸ்டிக்கரை மட்டும் மாற்றுவீங்க, அதாவது ஒழுங்காக மாற்றுறீங்களா அது கூட தெரில. ஒழுங்காக வேலையை கற்றுக்கோங்கண்ணே. எங்கள் உதயநாபதி பேசுகிறதுக்கு இன்னும் வளரணும், சந்தேகம்தான்.